இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்க்கும் பொழுதே அந்த வசனம் சொல்லுது, அவர் கண்டாராம். இயேசு கண்டா, நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், குற்றுராய் கிடக்கிறவனை இயேசு கண்டா அவன் பிழைத்துக்கிடுவான். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, ஓ ஷனமமா காஞ்சனமா, எக்காலமும் எக்காலமும் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன், எக்காலமும் துதிப்பேன். மரணத்தின் பயம் என்னை, வியாதியின் வேதனை, வலது கரத்தை உயர்த்தி மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளா. Oh, I will be healed by your stripes. ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, யோபு 1வது அதிகாரம் 20வது வசனம். Please put it on the screen. யோபு 1:20வது வசனம். உடைய 2 கரங்களை உயர்த்தி, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து, தன் தலையை சிரைத்து, அதாவது மொட்டை அடித்து தரையிலே விழுந்து பணிந்தான் என்று தமிழ்ல இருக்கிறது. In English it says he fell on the ground and he began to worship the King of Kings. தரையில விழுந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். அடுத்த வசனம், அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லாம் இருந்த ஒரு ஐஸ்வர்யவான், எல்லா பொருளாதார ஆசீர்வாதம், தலைமுறை தலைமுறைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருந்த ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன். வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. இதுதாங்க ரியாலிட்டி. ஏதோ கர்த்தர் கொடுத்த அவரை நான் ஆராதிக்கிறது இல்லை, எல்லாமே என்னை விட்டு போனாலும், பட் ஐ வில் ஸ்டில் வர்ஷிப் யூ ஹோலி ஸ்பிரிட். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இது 1வது அதிகாரம் 42:10வது வசனம் சொல்லுகிறது, எதை அவன் இழந்தானோ எல்லாவற்றையும் அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு 2வது ஆராதனைக்கு நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற, ஒருவேளை மரணத்தின் விளிம்புல நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய சரீரத்தில் எப்படி இந்த வியாதி வந்ததுன்னு தெரியல, எப்படி இந்த இழப்பு வந்ததுன்னு தெரியல,
ஆனால் it doesn't matter what situation you are going through, ரெண்டு கரங்களை உயர்த்தி யோபுவை போல நீங்கள் ஆராதிக்கும் பொழுது மனைவி சொல்லுகிறாள், இன்னும் ஏன் நீ உண்மையா இருக்கிற, இன்னும் ஏன் இந்த தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற, சபித்து நீயும் சாகுன்னு சொல்லும் பொழுது அவன் 1:20 வசனம் சொல்லுகிறது, இல்ல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி லகாடா நம ஷென்ட நம ரகோ ஷட நம லே ஷென்ட நெமியாந்த நம மீண்டும் எழுப்பிடுவி பலன் கொடுத்திடுவி உந்தன் தழும்புகளா ஓரே கனா நம ஷலரோ மீண்டும் கர்த்தர் உங்களை மீண்டும் எழுப்புகிறார், ஸ்தானத்தை கொடுக்கிறார், மறுபடியும் அந்த சிரசை கர்த்தர் கொடுக்கிறார். மீண்டும் 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 எழுப்பிடுவி ஓலா காஷட்டன மம ரஷட்டன இழந்தத மறுபடியும் பிசினஸ் கொடுக்கிறார், பணத்தை கொடுக்க மீண்டும் மீண்டும் எழுப்பிடுவி ராகாஷட்டன இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி எலியா மேல இருந்த அந்த சால்வை எலிசா மீது வரும் பொழுது அது இரட்டத்தனையாய் வந்தது, யோபுக்கு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். We love you Holy Spirit. வலது கரத்தை உயர்த்தி என் பின்னாடி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீர் ஆபிரகாமின் தெய்வம், நீர் ஈசாக்கின் தெய்வம், நீர் யாக்கோபின் தெய்வம், உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர், நீர் உண்மையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தெய்வா, அருமை இரட்சகரே, அந்த பாடலை எல்லாரும் கரங்களை உயர்த்தி உணர்ந்து நீங்க இந்த பாடலை பாடுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அவரை பார்த்து எங்கள் அப்பா பிதாவே, கரமஷன் நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தேன், தேடி வந்திருந்தார். கரங்களை உயர்த்தி எங்கோ நான் வாழ்ந்தேன். இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க விடல, நெஞ்சார அணைத்து நெஞ்சாரணைத்து முத்தங்கள் கொடுத்து சாந்தோமாய் மாறிவிட்டே, என்னை நெஞ்சாரணைத்து முத்தங்கள் கொடுத்து மாறிவிட்டே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே,
That's true, Holy Spirit. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை ஒரு ரகமா சந்தோஷம். ரட்சகரே. ஓ ஆமென். யானவரே அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே. ஆவியானவரே, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கு அளித்து, நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். நமது ஜீவனை தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என்ன உள்ளத்தில் சொந்தமானார். ஓ, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இப்ப ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க. ஒருவேளை நான் திரும்பி பார்த்திருந்தா, திரும்பி பார்க்க உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க Oh, I will never turn back, Holy Spirit. திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால் ஓலமமனா காற்றலிரேஷன். சிலுவையே சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினால் Oh, I speak freedom. என்றும் ஓலமனமா விடுதலை.
எல்லா கரங்களை தட்டி பரலோக நாமத்தை I will never turn back, Lord. I will never turn back. Hallelujah. ஆராதனை வீரர் தாவீது கோலியாத்தை பார்த்து ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறார். யாரும் தாவீதை என்கரேஜ் பண்ணல, நீ போய் கோலியாத்து கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னு. யாரு வந்தது? அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் முன்பதாக வந்து கோலியாத்தை பார்த்து, விருத்த சேதனம் பண்ணாத உனக்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நிந்திக்க முடியுமானால், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நான், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நான், அப்படி என்றால் பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கிற நான், இன்றைக்கு உன்னுடைய மாம்சத்தை இறைச்சிகளுக்கு, உன்னுடைய எலும்புகளை மிருகங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார் என்று சின்ன பையன் அவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சிங்கம் மான வேட்டையாடுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம்? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? டிஸ்கவரி சேனல்ல சிங்கம் எதை வேட்டையாடும் அதிகமா? மான வேட்டையாடும். எப்பயாச்சும் மான் சிங்கத்தை வேட்டையாடுறத பார்த்துருக்கீங்களா? மான் சிங்கத்தை துரத்துறத பார்த்துருக்கீங்களா? அதுதான் தாவீது. தாவீது வந்து நிற்கிறார். இது வரைக்கும் என்ன நீ வேட்டையாடிட்ட, ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய பலத்தினால, இஸ்ரவேலின் தெய்வத்தினால நிக்கிறேனா, இன்றைக்கு உன்னை வேட்டையாட போகிறேன். ஹல்லேலூயா. தலையை கட் பண்ணி கரத்துல எடுத்தார். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. அந்த பாடலை ஆடி பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். 4 3 2 1. தலைக்கு மேல கை தட்டி ஒரு வார்த்தை கூட கீழே விழுகாது. It may delay but it shall come to pass. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. சபை சேர்ந்து துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார். Oh, you will turn a new chapter in my life. சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஓஹோ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை 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 வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. தலைக்கு மேல கைத்தட்டி இந்த 11 மாதம் வரைக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில, உள்ளுள்ள வெளியில், மரண இருளில் பள்ளத்தாக்குல என்ன நடத்தினது உம்முடைய கோலும் உம்முடைய சமூகமும் உம்முடைய கடியும் உம்முடைய வாக்கு தத்ததும். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, என்னை கைவிட மாட்டேன் என்று. ஓ ஓ பேச்சு கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. I speak a breakthrough மறந்திடும் over everybody's life. வாய்க்காலை வருபவரே. கொஞ்சம் இருக்கிற இடத்துல குதித்து ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஓ ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும்
முடிந்தது நினைத்தவர்களுக்கு முன்பதாக மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே ஆவியே ஆவியே ஆவியே, 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 அசைவாடும் நான் சொன்ன உன்னை எழுப்புவேன், நான் சொன்ன உன்னை உருவாக்குவேன், நான் சொல்லி இருந்தேன். அதை கண்டிப்பாக கர்த்தர் நான் சொன்ன உனக்கு கொடுப்பேன், நான் சொன்ன உன்னை உயர்த்துவேன். ஓ ஷாலரகனமா ஓ ஆவியே புதிய பரிமாணத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. ஓ லகாரபா ஷன்டலரமனம் நாங்கள் முன்னே கால் எடுத்து வைக்கிறோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியாலே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியாலே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க ஓ பாகாலி பாடைகளை பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிற கூட்டங்கள் பாகாலின் பாடைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் நம் தெய்வம். எலியாவின் தெய்வம் எங்கே என்று சொல்லப்படும். அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியாலே. எலியாவின் தெய்வமே எலியாவின் தெய்வமே அவர் இறங்கிடும் நேரமே. அவன் ஆராதிக்கிற தெய்வம், அவர் அக்கினியினால பதில் கொடுக்கிறவர். இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியாலே. ஆவில உயிரோடு இருக்கிறவர்கள் அசைவாடும் எலும்ப பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, கடலை பார்த்து பேசுங்க. அசைவாடும் அசைவாடும் என் வாழ்க்கையில, என் சரீரத்துக்குள்ள, என் குடும்பத்துல, தலைமுறைகள்ல, என் வேலை ஸ்தலங்கள்ல அலரமனா கட்டலரே சஞ்சனமமமனா மோஷ குரபா ஷெலரே ஆத்திரே கட்டலரமா லெமமனா ஹட்டலரே கண்டரோபோ சஞ்சனமா ரகனியாந்தனமா. கர்த்தர் பார்த்து ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவை நினைத்து பார்க்காத அளவுக்கு இருக்கும். Thank you Holy Spirit. நீர் எலியாவின் தெய்வம், நீர் எலிசாவின் தெய்வம், நீர் மோசேயின் தெய்வம். எங்க மேல நீர் பிரியமா இருப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய மகிமை அளவில்லாமல் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. முடிந்த இடத்துல துவக்கத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி. என்னென்ன காரியம் முடிந்ததுன்னு சொல்லி ஃபைல மூடி வைத்தது போல வைத்திருக்கிறார்களோ, ஒருவேளை மேரேஜ் லைஃப், அவர்களுடைய உறவுகள், இனி இந்த காரியம் வாய்க்காது பாஸ்டர், இனி இந்த இடம் கிடைக்காது, இனி இந்த வீடு கிடைக்காது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முடிந்தது. ஒவ்வொரு காரியத்துல கர்த்தர் நியூ சாப்டரை, ஒரு புதிய பேஜை கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால சாட்சியாக நிறுத்துங்க. மீதியான பாகத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். 12 சீசர்களை ஊழியத்துக்கு அழைத்தவர் இந்த பகுதியில் 70 சீசர்களை ஊழியத்துக்கு போங்கங்கிறாரு. 70 சீசர்களும் வந்து பிசாசுகளை நாங்கள் விரட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் தான் மின்னலை போல பிசாசு விழுந்ததாக கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ அந்த ஊழியத்தினுடைய விவரங்கள் எல்லாம் அவர் இன்னும் சர்ப்பங்களை எடுக்கவும்
பிசாசுகளை துறக்கவும் 19வது வசனத்தில் ஃபுல் அதிகாரம் சீசனில் கொடுக்கிறார். கவனிங்க, இப்படி ஊழியத்தை விசாரித்து கொண்டிருக்கிற பொழுது நியாயசாஸ்திரி என்றால் இந்த நாட்களில் இருக்கிற நீதிபதி. அடுத்து என்ன சொல்ற, எனக்கு பிறன் யார் அப்படிங்கிற போது நல்ல ஒரு பெரிய உதாரணத்தை இயேசு சொல்றார். இயேசு சொன்னதை கவனிங்க. ஆமாம், எனக்கு பிறன் யார், என்னை நீங்கள் பிழைப்பின்னு சொல்லிட்டீங்க, அதற்கடுத்து யார் அப்படின்னு கேட்கான். அப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு சொல்றார். ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போனான். போகும்போது கள்ளர் கையில் மாட்டிக்கிட்டான். ஆனால் அந்த கள்ளர் அவன் வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை குற்றூராய் போட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு அடுத்து 2 பேர் வர்றான். ஒருத்தன் ஆசாரியன், பார்த்து பக்கமாக விலகி போனான். 2வது ஒருவர் வந்தான், லேவியன், அவனும் பார்த்து பக்கமாக விலகி போனான். 3வது ஒருவர் பார்த்த உடனே மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களை கட்டி அவனுக்கு திராட்சரசம் கொடுத்தார். அப்படின்னு இந்த கதையை சொன்ன உடனே, நீ பிறர் யார், எப்படி பிழைப்பான்னு சொன்னையே. அப்போ அவர் சொல்றாரு, இரக்கம் செய்தவன் தான் பிழைப்பான். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதில் என்ன எனக்கு கண்டுபிடிச்சேன்னா, ஆமாம், அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து 28வது வசனம் வாசிங்க. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், நிதானமாய் நீ உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்பொழுது பிழைப்பாய். இன்னைக்கு உள்ள தலைப்பு இதுல நான் எழுதி வச்சிருக்கிற, இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் ஒரு மனுஷனை பிழைக்க வைத்து விடும், ஜீவிக்க வைத்து விடும். அல்லேலூயா, அவனை உயிரோடு வாழ வைத்து விடும். இதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வெளிச்சம். கள்ளர்கையில் மாட்டிக்கிட்டான். உதாரணம் சொல்றாரு, கள்ளர்கையில் மாட்டிக்கிட்டான். கள்ளர்கையில் மாட்டினோன்னு கள்ளன் என்ன செஞ்சான், அவனை சரீரத்தெல்லாம் அவனுக்கிட்ட இருந்த உடமையெல்லாம் பிடுங்கினா, வஸ்திரத்தை உடுங்கினா, அப்படி குற்றூராய் போட்டுட்டு ஓடிட்டான். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. எங்கிருந்து இறங்குறாங்க தெரியுமா? எருசலேமிலிருந்து எரிகோக்கு இறங்குறான். நான் கவனிங்க, இந்த சம்பவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கவே கூடாது. இது பின்மாற்றத்தின் அறிகுறி. எருசலேம் மேலே ஏறி போகிற இடம், மலைகளால் சூழ்ந்த நகரம், மகாராஜாவின் நகரம், தேவ நகரம், பாதுகாப்பான நடம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் ஸ்தலம், பராமரிக்கிற தாய் வீடு அங்க இருக்கிறது, தேவனுடைய விசாரிப்பின் கண்கள் அங்க இருக்கிறது. ஒரு குறைவு இல்லாம சகல பரிபூர்ண நிறைஞ்ச இடம்தான் எருசலேம். உயர்வான ஸ்தலம், மலைகளால் சூழப்பட்ட இடம். எரிகோ நேர டவுன், கீழே நேர கீழே வர்றான். எரிகோ சபிக்கப்பட்டது, எரிகோ சத்துருக்களால் சூழப்பட்டது, எரிகோ துன்மார்க்கர் இருக்கிறது, எரிகோ திருடர்கள் இருக்கிறது, கள்ளர்கள் இருக்கிறது, விபச்சாரிகள் இருக்கிறது. எரிகோ ரெட் லைட்னு பேர், அதுக்கு பேர் கண்கார்டன்ஸ், சிவப்பு நகரம்னு பேர். ஒரு மனுஷன் பாருங்க, எங்க இருந்து எங்க போறான்? தேவ ஆலயம் எருசலேம். தேவ ஆலயத்திலிருந்து நரக வழி உலக வாழ்க்கைக்கு போவே கூடாது. எப்போன்னு இருக்கான் சத்துரு. கவனிங்க, எப்போன்னு இருக்கிறான். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிய, நம்முடைய அபிஷேகத்தை பிடுங்க, ஆமா, நம்மளை குற்றூராக்க. சரி, அப்படி கிடக்கான். ஒரு ஆசாரியன் போறான். பழைய ஏற்பாட்டில் 12,000 ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஒரு ஆசாரியன் போறான். அவனுக்கு வேலை என்ன வேலை தெரியுமா? அவனுக்கு வேலையை பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யும்படி அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியன். செய்யாம போயிட்டான். எனக்கு பின்னால வருவான், அவன் செய்யட்டுன்னு போயிட்டான். வாசிங்க, ஆசாரியன் பார்த்தும் பக்கமா விலகி போட்டான். யாத்ராகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, இதனுடைய தன்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். 23:4-5 வாசிங்க. சத்துருவின் மாடாவது, இங்க பாருங்க,
ஆசாரியனுக்குடைய கட்டளை, அவன் தலை மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னா, உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. தேடி பிடிக்கிறவன் தான் ஆசாரியனுடைய வேலை. சத்துரு கழுத போனாலே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா வீட்டில் ஒப்படைக்கணும். அடுத்த கீழே உள்ள வசனம், உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. அவசியமா அவனோடு கூட உதவி செய்யணும். கவனிங்க, இதை கம்ப்ளீட்டா மறந்துட்டான். இதான் உலகங்க, இதான் உலகம். பைபிள்ல அவனுடைய அபிஷேகமே சத்துருவின் மாடு கொண்டு போய் அவன் வீட்டில் ஒப்படைக்கணும். அவசியமா உதவி செய்யணும். கண்டான், படிச்சுட்டு ஓன்னு அழுதுட்டேன். மனுஷன் இப்படித்தான் இருப்பான். சரி, இதுக்கு நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன் சொல்லும். அடுத்து லேவியனை பாருங்க. லேவியன் யார்? லேவியன் அடுத்து உதவி செய்யணும். ஆசாரியன் போயிட்டான், அடுத்து லேவியன் செய்யணும், கட்டாயமா செய்யணும். லேவியன் பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தர் பட்சமாய் நிற்கிறவன், அவனும் உதவி செய்யாம போயிட்டான். என் ஜனமே, மனுஷன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைய கம்ப்ளீட்டா எடுத்து இயேசு மேல வைங்க. லேவியனை பாருங்க, 19வது அதிகாரம், லேவியரகம் புத்தகம் 19வது அதிகாரம் 33, 34 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். அந்நியன் என்று அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசியை போல எண்ணி, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி, சொந்த சகோதரனை போல, சொந்த சகோதரி போல எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அழகா, அதாவது லேவியன் மேல இருந்த அபிஷேகத்தை சொல்றார். லேவியன் மேல இருந்த அபிஷேகம், அந்நியனை உபசரிக்கணும், சொந்த சகோதரனை போல. அவன் தான் இப்ப பார்க்கான். அவன் பார்த்து பக்கமா விலகி போனது இவனுக்கு தெரியாது. இப்ப இவன் பார்க்கான், இவனும் பக்கமா விலகி போனான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு வடக்க தெற்க கிழக்க மேற்க உதவி வரவே வராது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல தான் உதவி வரும். கை தட்டுங்க பாப்போம், கை தட்டு மகனே. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. ஒரு குற்றூரா கிடக்கிறான், அது நீங்க தான். குற்றூராய் கிடக்கிறது நீங்க தான். உங்களுக்கு அவன் உதவி செய்வானா, இவன் உதவி செய்வானா, எங்க அண்ணனா இருக்கானே, எங்க மச்சானா இருக்கானே, எங்க சித்தப்பா, எவனும் செய்ய மாட்டான். அதிகாரம் இருக்கலாம் ஆசாரியன் என்று, அதிகாரம் இருக்கலாம் லேவியன் என்று, ஆபத்துல ஒருவனும் உதவி செய்ய மாட்டான். அடுத்து ஒருவர் வாராரு பாருங்க, ஒருதனை காட்டுறாரு இயேசு பிரசங்கத்துல. அவன் தான் சமாரியனை காட்டுறார். சமாரியனை படிங்க பாப்போம், சூப்பரா இருக்கும். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சமாரியன் கவுனிங்க, சமாரியன் என்று வேதபாரகர் பரிசேயர் இயேசுவுக்கு பேர் வச்சாங்க. இவன் பிசாசுகளின் தலைவன், நம்ம சொல்ற மாதிரி இவன் சமாரியன் தான் என்று சொன்னாங்க. யோவான் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்றது சரிதான் என்றார்கள். சரிதான், சமாரியன் தொடக்கூடாதுங்க. யூத அந்த பெண்ணு கேட்கல, சமாரியா பெண்ணு, ஐயா நீர் யூதனா இருக்க, என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிற ஊருக்காருங்க என்ன பண்ணிடுவாங்க. சமாரியன்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்றோம் உமக்கு சரிதான், நாங்கள் சொல்றோம் சரியா சொல்றோம். கவுனிங்க, இந்த சமாரியன் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் சமாரியன் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்க்கும் பொழுதே அந்த வசனம் சொல்லுது, அவர் கண்டாராம். இயேசு கண்டா, நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன்,
குற்றுராய் கிடக்கிறவனை இயேசு கண்டா அவன் பிழைத்துக்கிடுவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பிழைக்க வைக்க போகிறார். இரக்கம் செய்கிற இயேசுவால தான் பிழைப்பான். கையை உயர்த்தி கை தட்டுங்க. இரக்கம் செய்கிற இயேசு, இயேசுவை போல இரக்கம் வைக்க முடியாது. சட்ட திட்டங்களை தாண்டி இரக்கம் வைக்கிற தெய்வம். நான் என் ஜபத்தில் அடிக்கடி சொல்லுவேன், தகப்பனுக்கெல்லாம் தகப்பனாகிய இயேசுவே, தாய்களுக்கெல்லாம் தாயாகிய இயேசுவே. இயேசுவை நீங்க ருசித்து பாருங்க. ஆமா, பட்டினி அனுப்ப எனக்கு மனம் இல்லைன்னு சொன்ன கதர்னார். வெறுமையை அனுப்ப எனக்கு மனம் இல்லை, ஏதோ அற்புதம் செய்து பிரகாசிக்க வைக்கிறதா இயேசு. 10 காரியத்தில் இன்னைக்கு நீங்க உயிரடைய போறீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, 10 காரியம் இதுக்குள்ள நடந்தது. ஆமா, நியாய சாஸ்திரியை பார்த்து சொல்ற நீ பிழைப்பாய் அப்படிங்கிறார். அதுக்கு யார் என் பிறன்? இந்த இரக்கம் செய்யறானே, இந்த இரக்க குணம் இருந்துட்டுனா நீ பிழைச்சிக்கிடுவ. ஹல்லேலூயா. நீ நியாய சாஸ்திரியா இருக்கிறதுனால நீ பிழைக்க மாட்ட. இரக்கம் செய்ய. அதான் காட்டுறார். 3 மனுஷனை காட்டுறார். ஒரு மனுஷன் அப்படி போயிட்டான், ஒரு மனுஷன் இப்படி போயிட்டான், இன்னொரு மனுஷன் வந்தான். அவனுக்கு சுகம் கொடுக்கிற மனுஷன் அவன் தான் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. என் மகன் இவ்வளவு நேரம் ஆராதிச்ச இயேசு கிறிஸ்து அவர்தான். ஆமா, 10 காரியத்தில் நீங்க பிழைக்க போறீங்க. 1, இயேசு வியாதியை நீக்கி பிழைக்க வைக்கிற தெய்வம். பாவத்தை நீக்கி இயேசு பிழைக்க வைப்பார். சாபத்தை நீக்கி இயேசு பிழைக்க வைப்பார். சிறையிருப்பை நீக்கி இயேசு பிழைக்க வைப்பார். ஆமா, நிந்தையை நீக்கி இயேசு பிழைக்க வைப்பார். தற்கொலையின் எண்ணங்களை நீக்கி இயேசு பிழைக்க வைப்பார். கடன் பிரச்சனையை நீக்கி இயேசு பிழைக்க வைப்பார். பில்லி சூனிய கட்டுகளை உடைத்து இயேசு பிழைக்க வைப்பார். செய்வனையின் சூழ்ச்சிகளை உடைத்து இயேசு பிழைக்க வைப்பார். குற்றுராயிருக்கிற மனுஷனுக்கு திராட்சரசம் கொடுத்து பிழைக்க வைப்பார். இப்போ யார் பிழைத்துக் கொள்வான் என்று நியாய சாஸ்திரியை சொல்றார். இரக்கம் செய்த சமாரியனுடைய இரக்கத்தினால் அவன் பிழைத்துக் கொண்டான். அவனும் பார்க்காம போயிட்டான், செத்து போயிருப்பான். அப்போ சமாரியன் இரக்கம் வைத்தான் தெரியுமா, அவன் தான் அந்த இரக்கம் செய்தவனே உனக்கு பிறன் அப்படிங்கிறார். அவன் பிழைத்துக் கொள்வாங்கிறார். எந்த மனுஷன்? அப்போ அந்த வசனம் சொல்லுது, குற்றுராய் கிடந்தவன. 33 வாசிங்க, லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தது மாதிரி, லேவியன் பார்த்த மாதிரி, ஆசாரியன் பார்த்த மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் இவருடைய பார்வை வேற. அவர் தான் இயேசு. ஆமீன் சொல்லுங்க. இயேசு ஒரு மனுஷனை கண்டுட்டார்னா, குற்றுராய் கிடக்கிறான், அவனை கண்டுட்டான்னா இயேசுவின் கண்களை மேலே பட்டுட்டா பிழைச்சிக்கிடுவான். சாட்டான செய்தி அதுதான். இயேசு யார் தெரியுமா? அவர் கண்கள் எஸ்ரே கண்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய கண்கள், அவர் கண்களுக்கு மறைவு ஒன்றுமே கிடையாது. எபிரியரில் அழகா இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறார். எபிரியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கன்னா, இயேசுவின் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய, நல்ல கவனிங்க, அப்படி பார்த்துட்டான்னா ஸ்கேன் பண்ணிடுவாரு. அவருடைய பார்வையை பாருங்க, நம்ம சிருஷ்டித்த பார்வை. தம்பி சொன்னது போல நம்ம உட்கார்தல எழுந்திருக்கிறையும் அறிஞ்சிருக்கிற பார்வை. தாயின் கரு உருவாருக்கு முன்னாலேயே அது அப்படியே ஜெனிப்பித்து ஒரு குழந்தையாய் ஒரு மனுஷனாய் கொண்டு வந்த பார்வை. அல்லேலூயா. உள்ளிந்திரியங்களெல்லாம் பார்க்கிற பார்வை அவர் பார்வை. அதான் மனுஷனை குறித்து யாரும் அவருக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா.
பார்வையை படிங்க, நல்லா சூப்பரா இருக்கு, படிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு, அருமையான மகனே மகளே, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும், நிர்வாணம் அவர் தகப்பன் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஐயா இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு பறந்து பேச தேவையில்லை. மனுஷன் ஆழத்தை அறிஞ்ச தெய்வம், எல்லாம் அப்படி வெளிப்படையா இருக்குது. ஆகையினால தான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவனை என் கண்ணில் பட்டுட்டான், இவன் பிழைச்சிக்கிடுவான். பாருங்க, டான்னு பிழைச்சிக்கிட்டான். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இயேசுவின் கண்கள் உங்க மேல படும். ஆமாம், எல்லாம் ஒரு வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், அந்த சகோதரி சொன்னது போல பாஸ்ட்டு எப்படி இந்த பலவீனத்தை சொல்ல, அடுத்து ஒரு உணர்வு, நம்ம தகப்பன் தானே, தகப்பன்கிட்ட சொல்ற மாதிரி இன்னும் ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பனுக்கெல்லாம் தகப்பன் ஒருவர் இருக்கிறார், உள்ளும் புறமும் அறிந்த தகப்பன். எங்க வியாதி, அது எத்தனை வருஷம் வியாதி, அது எப்படி வந்ததுன்னு அவருக்கு தெரியும். 38 வருஷமா இருந்தவன அவர் வருஷத்தை போட்டார், வருஷங்களை போட்டார். இத்தனை வருஷம் உனக்கு வியாதி இருக்குன்னு. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பெரிய சினிமா ஆக்டர்காரன், ஏவிஎம் ராஜன், அவன் மனைவி புஷ்பலதா சினிமா எடுத்தாங்க சொந்தமாக. நடிக்கிறத விட்டு பல லட்சம் கடன், சூசைட் பண்ணலான்னு நினச்சாங்க. அப்போ அவங்க பண்ணுறதுக்கு அந்த கூல்ட்ரிங்கில் விஷத்தெல்லாம் வச்சுட்டாங்க, ஊற்றிட்டாங்க. வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வார். அப்படி குடிக்கும் பொழுது எங்க இருந்த ஒரு சத்தம், வேண்டாம், யாரையா வேண்டான்னு சொல்ற. அப்படி பார்த்தா ஒரு சத்தம், நீ பிழைத்துக் கொள்வே. நீ அங்க பார்த்தா கரண்ட் கட்டான நேரத்தில் கருணாமூர்த்தி படம் ஓடுது. இயேசுநாதர் வார்த்தை, நீ பிழைத்துக் கொள்வாய். அன்றைக்கு பிழைத்துக்கிட்டவங்க தானே இன்னைக்கு அவங்க மகா டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க. 150 சங்கீதத்தையும் மனப்பாடமாக பண்ணுவார். அவர் தான் ஜீவன் கொடுக்க வந்தவர், உன் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தவர். அவர் கண்கள் உன் மேலே பட்டா பிழைச்சிக்கிடுவேன். இன்னைக்கு எல்லாருடைய மேலே கர்த்தருடைய கண்கள் படப்போகிறது. ஆமாம், வெளியரங்கமான வியாதி, உள்மரமான வியாதி எல்லாம் கர்த்தர் குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. 2வது, குற்றுராய் கிடக்கிறவனே இயேசுவின் மனதுருக்கம். அவர் மனதுருகிட்டார்னா அவன் பிழைச்சிக்கிடுவான். இயேசுவின் மனதுருக்கம் பிழைக்க செய்தது. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இங்க கவனிங்க, தெய்வத்துக்கு தான் மனதுருக்கம் இருக்கும். மனசெல்லாம் கடினமா இருக்கு, கல்லான இருதயம்தான். அந்த மனதுருகிற நேரத்தில் மனதுருகுலன்னா உங்க இருதயத்தை கல்லாக்கிடுவார். பிறகு போட்டு கரைச்சாலும் கரையாது, உருகிறனும். ஆமீன். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவர் சொல்றது மாத்திரமல்ல, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும், ஆமாம் ஆமாம் தயவுள்ள கடவுள், வாங்க வருத்தப்பட்டு பாரு, அது சொன்னது மாத்திரமல்ல, அப்படியே மனதுருக்குனாருங்க. அந்த 2 பேர்கிட்ட இல்லாத மனதுருக்கம் இயேசு கிட்ட இருக்கிறது. மனதுருகிட்டார்னா நீ பிழைச்சிக்கிடுவ. கையை உயர்த்து. ஹல்லேலூயா. ஆமா, மனதுருகணும். இன்னைக்கு கூட இந்த காலையில உங்க மேல மனதுருகிறார். புருஷன் கடினமா இருக்கலாம், அண்ணன் தம்பி கடினமா இருக்கலாம், அந்த டாக்டர் கடினமா இருக்கலாம், எத்தனை வட்டமா வந்துட்ட போவாங்கலாம். ஆனால் கடினம் இல்லாம மனதுருக்கம் உள்ள ஒருவர் உன் கிட்ட நின்று உன் மேல மனதுருகிறார், உன் மேல மனதுருகிறார். லூக்கா 7:13 பிரேதம் வருதுங்க. பிரேதத்தை தொடக்கூடாது, லேவியனும் தொடக்கூடாது, ஆசாரியனும் தொடக்கூடாது, சமாரியனும் தொடக்கூடாது, சட்டம். ஆனால் இவர் பாருங்களேன், அதனாலதான் உன்னை நான் பேய் பிடிச்சவன் சமாரியன்னு சொல்றோம். சட்டங்களை உடைச்சி ஜனங்களுக்கு தொடர்றவர் அவரு. ஆமா, சட்ட திட்டங்கள் எல்லாம் அழிக்க ஆண்டவர் வந்த தெய்வம் அவர். சோத்திரம். மனிதர் தான் முக்கியம் அவருக்கு. அவன் குஷ்டரோகியா இருந்தாலும் அப்படி பார்த்து மனதுருகி தொட்டார், சுகமாயிட்டு. 13வது வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினாரு. அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை அந்த இவன் கிட்ட மாத்திரமல்ல, அவர் நேச்சர் இருதயம் உடையவர்.
இங்க உதாரணம் தான் சொன்னாரு, அங்க தொட்டாரு. என்ன அற்புதமானது! உடனே உனக்கு உயிர் கிடைச்சிட்டு பிழைச்சிட்டான். ஊரே பரபரப்பு, ஊரே ஆச்சரியம். கையை உயர்த்தி கர்த்தருடைய மனதுருக்கம், மனதுருகிற அந்த பார்வை உங்களுக்கு ஜீவனை கொடுத்துரும். நீங்க பிழைச்சிக்கிடுவீங்க, தலை நிமிரம் செஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா! வேற மனுஷனா மாறிடுவீங்க. கர்த்தருடைய மனதுருக்கம் உங்க மேல பற்றணும். ஜெபத்தில் அப்படிலாம் நீங்க சொல்லணும், எங்க மேல மனதுருகுங்க ஏசப்பா, எங்க குடும்பத்தின் மேல மனதுருகுங்கப்பா. அப்படி சொல்ல அவர் ஏற்கனவே மனதுருகிடுவாரு. மார்க் 1:41 குஷ்டரோகியை பார்த்து எவனும் தொடக்கூடாது, அவனுடைய மனதுருக்கம் கையினால தொட வச்சதுங்க. மத்தேயு 20:34 ஒரு குருட தன் கண்களால தன் கையினால அவனை மனதுருகி தொட்டார்னு இருக்குது. தொடும்போதெல்லாம் அவன் பிழைச்சிக்கிடுவான், தொடும்போதெல்லாம் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். கையை உயர்த்தி இன்றைக்கு ஆண்டு உங்களை தொட போறார். ஹல்லேலூயா! குஷ்டம்னா அருவருப்பு வியாதி, அவன் பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். வாசிமா அந்த வசனத்தை. இயேசு மனதுருகி ஃபர்ஸ்ட் சுகம் கொடுக்கறதுக்குள்ள மனதுருக்கம் தான் தள்ளுச்சு, மனதுருக்கம் தான் உந்தி தள்ளுச்சு, மனதுருக்கம் தான் அந்த பிரேதத்தை தொட வச்சது, மனதுருக்கம் தான் குஷ்டரோகியை தொட வச்சது. அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை தொட்டு இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்க போறார். கையை உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்க மேல பாய போகிறது. அவர் தான் இயேசு. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவனுக்கு பார்வை வெளிச்சம். மூணாவது, குற்றுராய் கிடக்கிறவனை காயம் கட்டுகிற இயேசு. ஹல்லேலூயா! ஆமா, காயம் அவர் வந்து காயம் கட்டிட்டார்னா ஆறிரும். இன்னைக்கு காயம் கட்ட போறார், ஆறப்போகுது. காயம் கட்டுகிற வைத்தியர் அவர் தான். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா! பேசுங்களேன், ஒரு பேசுங்க. நீங்க உங்களுக்கு காயம் கட்ட போறார். ஆமா, இந்த உலகம் காயப்படுத்துற உலகம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம், உன் சீல் பிதுக்கப்படல, உன் காயம் ஆறல, நாளுக்கு நாள் அந்த புண்ணு பெருசாயிட்டு தான் இருக்குது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. உனக்கு சுகம் இல்ல, அது காயமும் வீக்கமும் தான் இருக்குது. நொதித்த ரணமும். இங்க பாருங்க, நான் சொல்றது அப்படி உங்க சரீரத்துல இருக்குது. அது காயமும் வீக்கமா தான் இருக்குது. அது சீல் பிதுக்கப்படாம தான் இருக்குது. கட்டப்படாமலும் அது கட்டப்படாம தான் இருக்குது. எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் அவன் டாக்டர் கேன்சருங்கிறான். அதான் இதுல எழுதி இருக்கு. என்கிட்ட கர்த்தர் சொன்னார், அப்படி இருக்குதா? இன்னைக்கு நான் காயம் கட்டுவேன், இன்னைக்கு அதை ஆற்றுவேன். கட்டினார் பாருங்க. எல்லாரும் நீங்க பார்க்கணும் அந்த வசனத்தை. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, ஒருவனும் கிடையாது. துட்ட வாங்குவான தவிர. சரி, இது வரைக்கும் உனக்கு வந்து இனி வந்து நாட்டு வைத்தியத்துக்கு போ, நாட்டு வைத்தியத்துக்கு ஆள் சொல்லுவான். இனி உனக்கு நாட்டு வைத்தியம் உன் சரீரத்தை அங்கே போ, இங்கிலீஷ் மெடிசனுக்கு போமா, யாரும் ஆற்ற முடியாது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. எந்த வைத்தியம் கிடையாதுங்க, கிடையாது. கடைசியில் முடியாதுன்னு தானே சொல்றான். யாரும் உங்களை பூர்ண குணமாக்கி உங்களை 20 வருஷம் மறுபடியும் உயிரோட வைப்பனி எவன் சொன்னதுங்க? யாரால சொல்ல முடியும்? கேரண்டி கொடுக்க முடியும். இயேசு கேரண்டி கொடுக்கிறாரு. 17வது வசனம் வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. நான் தான் கவனிங்க, இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை காயத்தை ஆற்றுவேன். இன்னைக்கு நீ காயம் கட்டி சுகமாக்கி தான் உன்னை அனுப்புவேன். எரேமியா எழுதின புத்தகம் 33:6 நீங்க வாசித்துட்டு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. நான் தான் உனக்கு உரிமைக்காரர், நான் தான் உன்னை சிருஷ்டித்தவன், என் பராமரிப்புல தான் இவ்வளவு நாள் நீ உயிரோடு இருக்கிற. இன்னும் வாழக்கூடிய உயிர், இன்னும் வாழக்கூடிய ஆசீர்வாதம், இன்னும் வாழக்கூடிய ஆரோக்கியம், சௌக்கியம் என்கிட்ட இருக்குது. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர. இயேசு சொல்றார்,
நான் அவர்களுக்கு சொல்லுங்க, சௌக்கியமும் ஆரோக்கியமும் தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசு சொன்னார் எனக்கு சௌக்கியம் வர பண்ணுவார், எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார், அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுக்கு தாங்க சிலுவைக்கு போனார், காயங்களை ஏற்றார், உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிற. கவுனிங்க, சபை மக்களுக்கு சொல்றேன், பாவங்களுக்கு செத்து நீ செய்த பாவத்துக்கு ஒருவர் மறிக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாற. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.